ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அகமத். நம்ம அரிக்கொம்பன் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விலாக் என்ன விலாக் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கவி ஃபாரஸ்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோட கண்டினியூஸ் அன்றைக்கி நைட் நம்ம தேக்கடியில் ஸ்டே பண்ணோம். தேக்கடியிலேருந்து இப்போ காந்தலூர், அதாவது மூணாரின் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் பிளேஸில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடிய காந்தலூரை விசிட்டிங் பண்ணுறதுக்காக தேக்கடியில் இருந்து நம்ம காந்தலூர் போகிறோம். இந்த ரூட்டு வந்து ரொம்ப சீனிக்காக, என்ன சொல்கிறது, தமிழ்லேயும் சரி உலக மொழியிலையும் சரி இதை வர்ணிக்கிறதுக்குன்னு ஒரு வார்த்தை இல்லை. கிளைமேட்டு வேறு மாதிரி, அப்பைக்கப்போ நொடிக்கு நொடி கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்ததை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பயங்கரமாக இருக்கும். அதாவது தேக்கடி டு மூணார் போகிற ரூட் எப்படி இருக்கும், ஏலக்காய் தோட்டமாக தான் இருக்கும், அதுவே உங்களுக்கு தெரியும். பட் ராஜமடைன்னு ஒரு ஏரியாவில் நம்ம லெஃப்டில் நம்ம கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம காந்தலூருக்கு போகக்கூடிய அந்த ஒரு 20 கிலோமீட்டர் பாதை வந்து வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூட்டை நீங்கள் வந்து என்ஜாய்மெண்ட்டே பண்ணலாம். இதுவே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். இந்த போகக்கூடிய இந்த ரூட்டே ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்போட பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கொடுக்கும். அந்த அளவுக்கு சீனிக்காக இருந்துச்சு. என்னடா ஓவராக பில்டப் பண்ணுறேனே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். போகிற வழியில் நீங்களும் இந்த வீடியோவில் பாருங்கள். அவ்வளோ ஒரு அழகாக, அவ்வளோ ஒரு சீனிக்காக, அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த பிளேஸாக இருக்கட்டும். ஃபால்ஸ்லாம் திடீர் ஃபால்ஸுங்கிறது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ரூட்டில் திடீர் ஃபால்ஸு அதிகமாக இருக்குது. போகிற இடமெல்லாம் ஃபால்ஸு தான். நம்ம போகக்கூடிய ரூட்டாக இருக்கட்டும், போக வேண்டிய இடமா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஃபால்ஸு. திடீர்னு அந்தளவுக்கு மழையும் சரி, அந்தளவுக்கு பனியும் சரி, அந்தளவுக்கு சாரலும் சரி, அந்தளவுக்கு மிஸ்ட்டும் சரி, ஒன்றுக்கு ஒன்று குறையில்லாத அளவுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி போயிருந்தோம். இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் விடுறேன், ஏன்னா கவி ஃபாரஸ்ட்டு போயிட்டு அதை அப்லோட் பண்ணி இதை சீனிக் பண்ணி போகிறதுக்கே டைமிங் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஓகே, நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கே தெரியும், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு. போக போக நல்ல நல்ல விஷயங்களும் நல்ல நல்ல ட்ராவல்ஸும், அது போக 2 குட்டி ஸ்டோரி வர சொல்கிறோம். பார்க்காதவங்க அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள், ஓகேங்களா? இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ரூட்டு முழுக்க ஏலக்காய் ட்ரீ தான். இதுதான் ஏலக்காவோட ட்ரீ, அதாவது ஏலக்காய் செடி அப்படின்னு சொல்லலாம். இந்த செடியோட அடிவாரத்தில் தான் ஏலக்காய் முளைக்கும். அந்த அடியில் பார்த்தோம்னா முத்து முத்தாக நம்ம ஊரில் பச்சை பட்டாணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதுதான் ஏலக்காய்னாலே பச்சை பட்டாணி தான், அந்த மாதிரி தான் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப பேர் கடந்து போயிருக்கலாம். பச்சை பட்டாணி சைஸ். இது எப்படின்னா ட்ரை பண்ணி இதை ரொம்ப சுருங்க விட்டு வெயிலையும் படாமல் மழையும் படாமல் நடு டெம்பரேச்சரில் வச்சு இதை ரெடி பண்ணுறாங்க. இதோட வாசம் வேறு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல போய் நின்றாலே ஏலக்காவோட வாசம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சொல்லவா வேணும், அந்த மாதிரி அப்படி ஒரு ஸ்மெல் இதில் இருக்கும். இதை நம்ம கையில் பிச்சு அதை நம்ம பார்த்து நம்ம வீட்டில் வச்சு நம்ம காய வச்சிடணும். இப்போ 1 கிலோ இப்போ நம்ம வாங்கி நம்ம வீட்டில் ரெடி பண்ணி காய வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், 1/4 கிலோ வர்றதே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு இதோட அந்த சுருங்கிடும். அந்த ஏலக்காய் அப்படி தடிமனாக இருக்கக்கூடிய ஏலக்காய் சுருங்கி சின்னதாகிடும். அந்த அளவுக்கு ஏலக்காவோட கில்ட்னஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஏலக்காய் பிடிக்காத ஆலயம் இல்லை. ஏலக்காய் வச்சு எவ்வளோ பழமொழிகள் இருக்குது, அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம போகக்கூடிய அனைத்து ஏரியாவிலையும் ஏலக்காய் செடி தான் இருக்குது. மழை எங்கே பார்த்தாலும், பனி எங்கே பார்த்தாலும், என்ன சொல்கிறது, நம்ம சொர்க்கத்தில் இருக்கும். வடிவேல் சார் சொல்கிற மாதிரி, என்ன சரஸ்வதி சபதம் திருவிளையாடல் ஆரம்பம் படத்தில் வர மாதிரி ஒரே பனிமூட்டமாக இருக்குங்கிற மாதிரி அந்த அளவுக்கு பனிமூட்டங்கள் அதிகமாக இருந்துச்சு. இந்த ரோடு நீங்கள் பாருங்கள், என்னால் முடிஞ்ச வரை கேப்சர் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம எடுக்கிற இந்த வீடியோ பூராமே பாதி வந்து மொபைலில் எடுத்தது, பாதி வந்து டிஜே ஆக்ஷன் 2ல் எடுத்தது. அதனால் 2மே ஈக்குவலைசேஷன் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு இருக்குது. இந்த தண்ணியை பாருங்கள், கவர்மெண்ட் பஸ்ஸு அது போகிற ரூட்டு எல்லாமே. ஏன் நம்ம பல தடவை மூணார் போயிருக்கோம், இந்த தடவை ஏன் காந்தலூர் போனோம்? காந்தலூரை பற்றி நான் சொல்கிறது உங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அதை பற்றின ஒரு தமிழ் ஹிஸ்ட்ரியே இருக்குது. நம்ம தமிழோட மன்னர், மிகப்பெரிய ஒரு மன்னரோட ஆரம்ப கால ஸ்டார்டிங்கே காந்தலூரில் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு காந்தலூருக்கும் தமிழக மன்னருக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. பெரும்பாலும் காந்தலூர் கிராமம் வந்து தமிழ் பேசுகிறவங்க அதிகம். அது உங்களுக்கு வந்து எப்படின்னா, அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கேரளாவில் தான் அந்த கிராமம் இருக்குது. பட் வந்து கேரளாவை காட்டில் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். மனசுக்கும் சரி, லைஃபுக்கும் சரி, ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸு, பியூட்டிஃபுல் மெமரிஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஊர்னால் காந்தலூர் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு, நானும் கேரளாவில் பல இடங்களை சுற்றி பார்த்துருக்கேன். ஆனால் காந்தலூர் கொடுத்த அந்த அளவு ஒரு உணர்ச்சி, புத்துணர்ச்சி வேறு எந்த ஊரும் கொடுக்கல. அந்த அளவுக்கு போகக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், நம்ம பார்த்த இடங்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் போக போக ஏதாவது குறைகள் இருந்தால் நம்ம சரி பண்ணிக்குவோம் கண்டிப்பான முறையில். உங்களுக்காகத்தான் எல்லாமே, இதுவும் உங்களுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி. போகிற அப்படி ரோட்டில் ஸ்லாபர் ஏரியா எல்லா இடமும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடமும் ஒன்றுக்கு ஒன்று மட்டும் இல்லை. இந்த வீடியோ குவாலிட்டியான வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்களேன். அவ்வளோ ஒரு அழகாக அந்த வீடியோ வந்து
நான் முடிஞ்ச வரை எடுத்திருக்கேன். ஏன்னா அங்கங்கே மழை, அங்கங்கே பனி, சில இடங்கள்லாம் ரொம்ப ஸ்லோப்பாக போகுது, சில இடங்கள்லாம் ரொம்ப மேடாக போகுது. எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி நம்ம இந்த வீடியோ எடுத்திருக்கோம். பார்த்து முடிஞ்ச வரை உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நான் சொன்னேன்ல திடீர் ஃபால்ஸு, அப்படி ஒரு ஃபால்ஸு தான் ரோட்டு மேலே இருக்குது. ரோட்டில் இருந்து அப்படி அண்ணாந்து பார்க்கக்கூடிய இடத்துல இந்த ஃபால்ஸ் இருக்குன்னா நீங்கள் நம்ப முடியுதா? அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் இந்த ஃபால்ஸை நம்ம பார்க்கல. மெயின் ரோட்டில் இருந்து நம்ம காரு போகக்கூடிய ரோட்டில் இருந்து லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் இருக்குது. வெறும் அதாவது நம்ம தேக்கடி டு காந்தலூர் போகக்கூடிய இந்த ஃபால்ஸ்லேருந்து காந்தலூர் ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு மேலேயே தான் இருக்கும். ரோட்டு மேலேயே அந்த ஃபால்ஸை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான ஃபால்ஸ். வரைக்கும் எந்த ஒரு சினிமாலேயும் எந்த ஒரு யூடியூப்லேயும் இந்த ஃபால்ஸ் வரல, ஏன் விட்டாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸை இந்த ஃபால்ஸ் நம்ம கொடுக்கும். இந்த ஃபால்ஸை பார்த்த உடனே நின்று போடுறா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுருவோமே உங்களுக்காண்டி போனால், இந்த சீசன்லேயே இப்படி இருக்குன்னா மான்சூன் சீசன்னால் அடுத்த மாதம் ஜூலை ஆகஸ்ட்லலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்லவா வேணும், அந்த அளவுக்கு வேறு மாதிரி இருக்கும் போல். இந்த சின்ன சின்ன ஃபால்ஸ் எங்கே பார்த்தாலும் அருவிகள், எங்கே பார்த்தாலும் ஃபால்ஸாக அப்படியே ஓடிக்கிட்டு ஓடைகள், நீர் ஓடைகள் அப்படியே பார்க்க கவிஞர் வாலியும் கண்ணதாசனும் இப்படித்தான் கவிதை எழுதியிருப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு தோணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய கண்ணுக்கு வந்து பசுமையான பொருளை பார்த்தாலே கண்ணுக்கு குளிர்ச்சி அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நம்ம வந்தோம்னா உண்மையாகவே நம்ம கண்ணுக்கு எந்த ஒரு நோயும் வராது போல் அந்த அளவுக்கு இந்த கண்ணை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் கேரளாவில் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் இருக்குது, கேரளாவில் கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்குது. ஒரு வழியாக நம்ம ஓடி இந்த நெருக்கி நம்ம மூணார் டவுனுக்குள்ளே வந்துட்டோம். மூணார் டவுனை வச்சு தான் நம்ம காந்தலூர் போகக்கூடும். எந்த வேணால் இரவிக்குளம், அதாவது எர்ணாகுளம் அந்த ரோட்டில் தான் நம்ம காந்தலூருக்கு போகணும். காந்தலூரை பற்றி சின்ன சின்ன வார்த்தைகள் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுவோமா? காந்தலூருக்குள்ளே கேரளாவோட காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க. பல விளாக்ஸில் பார்த்துருக்கலாம், சேனலில் பார்த்துருக்கலாம், இல்லை நீங்களே ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கலாம். தெரியாதவங்களுக்கும் பார்க்காதவங்களுக்கும் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். கேரளாவின் காஷ்மீர் அப்படின்னு இந்த காந்தலூரை சொல்கிறோம்னா, ஏன் காஷ்மீர், நம்ம காஷ்மீர்னு சொன்னால் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆப்பிள் ஞாபகம் வரும். ஆமாங்க, அந்த ஆப்பிள் அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பெருமையை காந்தலூர் பட்டிருக்கு. காந்தலூரோட அந்த பூமியில் ஆப்பிள் மட்டும் இல்லை, நிறைய பழங்கள், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, பிளாக்பெரி, ப்ளம்ஸு, நெல்லிக்காய், பீச்சு, ஃபேஷன் ஃப்ரூட்டு போன்ற அனைத்து விதமான பழங்களும், கேரளாவிலேயே பயிரிடப்படாத வித்தியாசமான பயிர்களும் காந்தலூரில் இருக்கும். நம்ம ஆக்சுவலாக வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் எல்லா ஹில்ஸும் போனோம்னா என்ன பார்ப்போம்? போட் போவோம், ஒரு என்ன சொல்கிறது, டால்ஃபின் ஹவுஸ் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போவோம். இல்லைன்னா நம்ம குணா கேவ் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போவோம். மூணார் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கோ பாயிண்ட் போவோம், எலிஃபென்ட் சவாரி போவோம். அது இல்லைன்னா இரவிக்குளத்தில் போய் வரையாடுகளை பார்ப்போம். அந்த மாதிரிலாம் பார்த்து சலித்தவங்க கண்டிப்பாக காந்தலூருக்கு வாங்க. காந்தலூருக்கு நீங்கள் போகிற வழியிலேயே காந்தலூரை லவ் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு காந்தலூர் ஒரு அட்ராக்டான ஒரு ஏரியா. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போயிருக்கேன். பல தடவை பல விளாக்ஸ்லையும் யூடியூப்ஸ்லையும் பார்த்து சரி ஒரு தடவை போவோமே, இப்போ தான் நம்ம சமீபத்தில் மூணார் போனோம். இருந்தாலும் இதுக்காகவே நம்ம காந்தலூர் போனோம். அந்த போகிற வழியெல்லாம் பாருங்கள், அந்த புகையெல்லாம் போகிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் காரை ஓட்டிகிட்டு போகவே மைண்டில் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஏரியாலாம். நின்று பார்த்துட்டு வெறும் 40 கிலோமீட்டர் 6 ஹவர்ஸாக நான் போனேன். அதாவது 40 கிலோமீட்டர் 6 மணி நேரமாக ஓட்டி போனேன்னா காலைல 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வண்டி கனெக்ட் பண்ணிக்கோங்க, மதியானம் 4:30-5 மணிக்கு தான் காந்தலூருக்கே போனேன். அந்த அளவுக்கு நின்று பார்த்தேன். உங்களுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் போகும். நான் இதை வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேங்க. போகிற இடம்புற ஃபால்ஸு, தேயிலை தோட்டங்கள், கண்ணுக்கு குளிர்ச்சியான இடங்கள் அதிகமாக இருந்துச்சு. சரிங்களா? அந்த மாதிரி இந்த காஷ்மீர், கேரளாவின் காஷ்மீர் வந்து கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி உயரம் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி உயரத்தில் இந்த காந்தலூர் கிராமம் அமைந்துள்ளது. ஆண்டு முழுவதுமே, அதாவது வருஷத்தில் நீங்கள் 365 நாளில் என்றைக்கு நீங்கள் போனாலும் காந்தலூர் அப்படியே தான் இருக்கும். இந்த ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 5 மந்த்து மட்டும் அதிகப்படியான குளிர் இருக்கும், அதிகப்படியான மழையும் இருக்கும். சரிங்களா? ஆண்டு முழுவதுமே குளிரும் மழையும் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ஆனால் வருஷம் எண்டு, ஓகேங்களா, இயர் எண்டு மாதம் நம்ம அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 4-5 மாதம் மட்டும் பனியும் குளிரும் அதிகப்படியாக இருக்கும். நம்ம அங்கே போய் விசாரித்த வரைக்கும் அங்கே உள்ள மக்கள் நமக்கு சொன்னாங்க. சொன்ன மாதிரி இது இடுக்கி மாவட்டத்தில் கேரளாவில் அமைஞ்சிருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தமிழ் மரபு வழியைச் சேர்ந்தவர்கள் தான். இவர்களுக்குன்னு ஒரு வரலாறே இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த வரலாறை பற்றி கடைசியில் சொல்கிறேன். முதல்ல காந்தலூரை பற்றி சொல்கிறேன். இது ஒரு
சிட்டியோட டார்ச்சரில் ஹாரன் சவுண்டில் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்க உங்கள் மைண்டு ஒன்றுலேருந்து ஒரு 2-3 நாள் இந்த கிராமத்தில் இருந்தீங்கன்னா அந்த லைஃப்பை வெறுத்துட்டு இந்த லைஃபுக்கு பக்குவப்பட்டுருவீங்க. அப்படி அந்த ஊரில் இருக்க ஜனங்களும் சரி மக்களும் சரி அந்த ஊரும் சரி அவ்வளோ ஒரு அமைதியான கிராமம், அமைதியான மக்கள்ஸ், அமைதியான நம்ம இதயத்திற்கும் ஒரு மூளைக்கும் ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அமைதியான கிராமம். அப்படி தான் இந்த கிராமத்தை சொல்லணும். மூணாறுலேருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமம் இருக்குது. மற்ற ஊரை காட்டிலும் மற்ற ஹில்ஸை காட்டிலும் பசுமையான மலைகள், ஆழமான எக்கோ பள்ளத்தாக்கு, அதாவது எக்கோ பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்க. ஏன்னா சுற்றி மலை தான், 5000 அடி உயரம், சுற்றி மலை தான், எங்கே பார்த்தாலும் எக்கோ பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. வயல்களால் சூழப்பட்டு உள்ள ஒரு கேரளா மாநிலம் அப்படின்னு சொல்லலாம். என்ன வயல்? கரும்பு. இங்கே வந்து கரும்பு அதிகப்படியாக போடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா காந்தலூர் மறையூரில் நாட்டு சக்கரை, வெல்லம், நாட்டு தேன், நாட்டு வெள்ளத்தில் இருக்கிற அந்த ஜாம் இதெல்லாம் வந்து அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய இடமா இருக்கனால இங்கே கரும்பு விளையக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்குது. ஏன்னா கரும்பு விளைஞ்சாலே இன்னொரு ஆளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இன்னொரு ஆள் யாருன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. அந்த அளவுக்கு இன்னொரு ஆளோட அட்ராசிட்டி இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிராமத்தில் உள்ள ஃபீலிங்ஸ் இல்லை, ஒரு 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 அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு தனிமையில் இருந்தால் விலங்குகள் இருக்கக்கூடிய யானைகள், காட்டெருமைகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ரூமில் எடுத்து அடங்கியிருந்தால் நீங்கள் எந்த ஃபீலிங்ஸ் இருந்துச்சோ அந்த ஃபீலிங்ஸ் இங்கே உங்களுக்கு கொடுக்கும். அதை நாங்கள் அந்த ஊருக்குள்ளே போனோன்னே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். கேரளா மாநிலத்தில் எங்குமே காணப்படாத அளவுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். நான் சொன்னேன்ல, ஓடைகள், நீரோடைகள், அதெல்லாம் இந்த இடத்துல நின்று காரெல்லாம் அப்படி ஓரமாக மலைச்சாரல் நனைய விட்டு சின்ன சின்ன சர்வீஸ் எல்லாம் பண்ணோம். அதெல்லாம் நல்ல நல்ல அனுபவமாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி போனீங்கன்னா இந்த மாதிரி காரை நிப்பாட்டி காரை சர்வீஸ் பண்ணி பாருங்கள், அது ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்கும். நிறைய நீரோடைகள் தான். நம்ம கார் ரொம்ப நாள் ஆசை, சரி நம்ம லைட்டாக அப்படி கழுவுமே அப்படின்னு கழுவுனோம். ரைட்டு, ஓகே. இந்த மாதிரி சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்லாம் போகிற வழியில் பண்ணிக்கிட்டோம். இது மலையாள ஊராக இருந்தாலும் தமிழ் பேசக்கூடிய மக்கள் அதிகமாக இங்கு உள்ளனர். இது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். தமிழ் பேசுகிறவங்க மட்டும் இல்லை, தமிழ் மொழிக்காரர்களுக்கு மிகவும் ஒரு உன்னதமான ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து வேறு ஒரு ஊரில் இருக்கோம், அந்த ஃபீலிங்ஸே இருக்காது. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற அளவோட இங்கே இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அளவுக்கு. 2023ஆம் ஆண்டில் சிறந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறதுக்கான ஒரு சுற்றுலாத்தல கிராமத்துக்கான அந்த ஒரு அவார்டை மத்திய அரசிட்டிருந்து இந்த கிராமம், அதாவது சிறந்த சுற்றுலாத்தலம், நல்ல மனிதர்கள் வாழக்கூடிய பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு அவார்டை 2023 இந்த கிராமம் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடமிருந்து வாங்கியிருக்காங்க. ரொம்ப பெருமையான விஷயம். இந்த ஊரில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குங்க. புத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர், காந்தலூர் கிராமத்தில் புத்தூர்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஊரில் பொன்னம்மா அப்படின்னு ஒரு பெண் இருக்காங்க. அவங்க டீட்டெயில்ஸ் நான் வந்து கேதர் பண்ணேன், பட் அவங்க கடை கிடைக்கல. பொன்னம்மா அப்படின்னு ஒரு பெண்ணை வந்து இன்னமும் அன்றைய காலத்தில் இருக்கிற மாதிரி பண்டமாற்று முறைப்படி இந்த ஊரில் வந்து பொருள் கொடுக்குறாங்களாம். அதாவது நம்மக்கிட்டேருந்து இஞ்சி, பூண்டு, வெல்லம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, இந்த மாதிரி மிளகு, இந்த மாதிரியான ஐட்டங்கள் நம்மக்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட இருக்க பழங்களோ இல்லை காய்கறிகளோ நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது பணம் வாங்கலை. அது ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. நம்ம சரி பணம் விற்கிறாலே வாங்கணும்னு போனோம், அந்த இது எடுக்க முடியல. ஏன்னா அவங்க வந்து பப்ளிசிட்டி பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களோட அந்த வேண்டுகோளை மனசில் வச்சு நம்ம எடுக்கலை. ஆனால் அவங்களோட கடை வந்து காந்தலூர் கிராமத்தில் புத்தூர் அப்படிங்கிற ஊரில் பொன்னம்மா கடைன்னா எல்லாருமே சொல்கிறாங்க. போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பொன்னம்மா அப்படிங்கிற பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது கிராமம் கேரளாவில் இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு போகிற இடமெல்லாம் மான் கூட்டம், காட்டெருமை கூட்டம், யானை கூட்டம், ஃபால்ஸு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த காந்தலூருக்கு போகிறப்பே இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு இந்த ஊருக்கு நாங்கள் போனோம். இந்த ஊரை விட்டு வரவே மனசு இல்லாமல் திடீர் பிளான் பண்ணிலாம் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் தங்கினோம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி தங்கி தான் அந்த உடுமலைப்பேட்டை டு மூணார் நைட் சவாரி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதோட லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள். டார்ச் அடித்து நைட்டில் நம்ம சவாரி போய் அந்த விலங்குகளை பார்க்குறது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம போகிற இடமெல்லாம் மான், அழகான புள்ளிமான் உங்களை வரவேற்கும். அதுகளெல்லாம் அப்படியே பார்த்து அதுகளுக்கு தொந்தரவு இல்லாமல் வீடியோ எடுத்து ஷார்ட் எடுத்துக்கிட்டு என்னமோ செல்ஃபி எடுத்துக்கிட்டு அழகாக இருங்க. பாருங்கள் ஃபால்ஸை பாருங்கள். இதோடு நீங்கள் எத்தனை ஃபால்ஸு பார்த்துட்டீங்க. எங்கே திரும்பினாலும் நீரோடைகள், ஃபால்ஸு, எங்கிட்டு திரும்பினாலும் காட்டு மான்கள், காட்டு எருமைகள், இப்படி கண்ணுக்கு வந்து மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்னால் காந்தலூர் மிஸ் பண்ணாமல் இந்த காந்தலூருக்கு கண்டிப்பாக நீங்கள்லாம் போங்க. போனவங்க கமாண்டில் போயிருக்கோம்னு சொல்லுங்கள். அந்தாண்டு நம்ம காந்தலூரை வரவேற்கக்கூடிய
இந்த ஆறை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புரிஞ்சவங்க பிஸ்தா. ஓகேவா? பாம்பு நதி, அந்த பாம்பு நதி தான் போகுது. பாம்பு ஆறு அப்படின்னு சொல்லலாம், பாம்பு ஆறுன்னு சொல்லலாம், பம்பாறு அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு ஆறு. இந்த ஆறுக்குன்னு ஒரு தனி வரலாறே இருக்குது. என்னென்னா, மற்ற ஆறுகளை காட்டிலும் இது சிறப்பு வாய்ந்த ஆறு. ஏனென்றால் மற்ற ஆறு மேற்கை நோக்கி போகும், இது மேற்கு திசையிலிருந்து கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஒரே ஆறு. ஆசியா கண்டத்திலேயே கிழக்கு திசையை நோக்கி பாயக்கூடிய ஒரு ஆறு தான் அந்த ஆறு. அந்த நம்மளுடைய கேரளாவுடைய காந்தலூருடைய அந்த அழகான ஒரு கிராமம், ஒரு அழகான ஒரு ஆப்பிள் தோட்டம், ஒரு அழகான ஆரஞ்சு தோட்டம், இப்படிலாம் விளையக்கூடிய ஒரு அழகான பூமியை தான் நம்ம இப்போ வந்து அடைகிறோம். அதுக்கான ரூட்டில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்ம தங்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். அதாவது ட்ரீம் வேலி, டார்க் வேலி ஹோம் ஸ்டே, வெட்டிக்கடவு, காந்தலூர் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் இருக்குது. ஏ ஃப்ரேம் நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. இதுவும் அந்த ஏ ஃப்ரேம் தான். நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே 2வது யானைகள் நடமாடும் பகுதி. நம்ம யானையை பார்க்கணும். காந்தலூரில் யானை ஃபேமஸ். நான் சொன்னேன்ல, அவங்க இருக்காங்கன்னு, இவங்க தான். இந்த கிராமத்தில் யானை சர்வசாதாரணமாக வருது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சர்வசாதாரணமாக. இவர் தான் நம்ம டிரைவர் அண்ணே, நம்மளை அட்வென்ச்சர் ட்ரிப்லாம் கூட்டிகிட்டு போனவங்க. இந்த அண்ணன் இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். அந்த ரூமை எடுத்து நீங்கள் தங்கிட்டிங்கனாலே இங்கேருந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அங்கே ஒரு அண்ணன் ஒரு அக்கா இருப்பாங்க. அந்த அண்ணன் வந்து ஃபாரஸ்ட்டில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகி இந்த பெட்டிக்கடை ஹோட்டல் மாதிரி வச்சு செட்டில் ஆகிட்டாங்க. நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. இதுதான் நம்மளோட ஏ ஃப்ரேம். இதுக்கு ரெண்ட்டு வந்து 3000 கேட்டாங்க. ஆஃப் சீசன்னால் 3000, ஆன் சீசனில் போனீங்கன்னா 5000 வரையே வாங்குவாங்களாம். நமக்கு 3000 தான். ஒரு 4 or 5 மெம்பர்ஸ் தங்கியிருந்தோம். எக்ஸ்ட்ரா பெட்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு சூப்பரான ரூமு. மெயினாக இந்த ரூமை நம்ம ஏன் பிடிச்சோம்னா, இந்த ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ட்ராபெரி செடிகள் நிறையா இருந்துச்சு. அது ஒரு காரணம். இன்னும் ஒரு மெயின் காரணம் என்னவென்றால், இந்த ரூமுக்கு எதிராக தான் நம்ம விருந்தாளியை அடிக்கடி வருவாங்களாம். யாருன்னு சொன்னேன்ல, யானைகள். காட்டில் யானைகளை நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். எனக்கு யானைனா ரொம்ப பிடிக்கும். அது காட்டு யானைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எவ்வளோ நைட் சவாரி போயிருக்கேன், எவ்வளோ பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இந்த யானை சவாரியை நான் பார்க்கணும். யானையை வந்து நான் காட்டு யானையை வந்து நேருக்கு நேராக பார்க்கணுங்கிற ஆசை ரொம்ப நாளாக இருக்குது. அது இது வரைக்கும் நம்ம பார்க்க முடியல. பட் இங்கேயும் அதுக்கான முயற்சிகள் நிறைய எடுத்தோம். நைட்டு நம்ம தூங்கினதுக்கப்புறம் தான் அந்த யானை வந்துச்சான். அதனால் காலையில் எழுதான்னு சொன்னாங்க. வருத்தமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு இங்கே பூரா ஸ்ட்ராபெரி தோட்டம் அது இதுன்னு இருக்கும். நாங்கள் பேசக்கூடிய இந்த நபர் வந்து யானை வந்து கரெக்டாக 7 மணி 8 மணிக்கெலாம் இந்த ரோட்டில் சர்வசாதாரணமாக போகும். அதனால் வெளியில் வரவேனா. இது வந்து முழுக்க மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லை. மூணாரை கம்பேர் பண்ணையில் அந்த அளவுக்கு இங்கே ஆள்கள் ரொம்ப இல்லை, டூரிஸ்டர். இது வந்து பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வராங்க. அப்படி இருந்தும் யானைகள் வந்து சர்வசாதாரணமாக அந்த ஊருக்குள்ளே நடந்து போகுது. ரொம்ப பேரை விரட்டிடுமா. நைட்டானால் இப்போ காரு ஜீப்பெல்லாம் ஒரு தடவை ஃபாரஸ்ட் ஜீப்பே கவுத்தி விட்ருக்கோம். அந்த அளவுக்கு யானைகளோட கோபங்கள் இங்கே அட்ராசிட்டிகள் அதிகமாக இருக்கும். நான் நிற்கக்கூடியதுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா யானை கிடக்கும் பகுதின்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நாங்கள் போன 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துல யானை மேய்ஞ்சிட்டு கீழே தண்ணி குடிச்சிட்டு உள்ளே போச்சுங்களாம். கண்டிப்பாக நைட்டு திருப்பி வரும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பயத்தோடு அந்த ரூமை புக் பண்ணி நைட்டு இங்கே எப்படியாவது தங்கி இந்த யானையை பார்த்துருந்தோம்டா அப்படின்னு ஒரு வெறியோடு இங்கே தங்கியிருந்தோம். யானையோட ப்ளீரர் சவுண்டு அடர்ந்த காட்டுக்குள்ளே நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் இங்கே காந்தலூரில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. அதோட ப்ளீரல் சவுண்டையோ அந்த இருட்டுக்குள்ளே அந்த காட்டில் கேட்குறப்ப அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான ஒரு திகில் பேய்ப்படம். தனியாக பார்த்தீங்க இப்போ எவ்வளோ பயமாக இருக்கும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. இது நம்மளோட ஏ ஃப்ரேமோட நைட் வியூ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அழகாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் ஏ ஃப்ரேமில் இப்போ தான் தங்கினேன். கொடைக்கானலில் கூக்கலில் தங்க வேண்டியது மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. அதோட நம்ம எதிர்பார்க்காமல் வந்தது இங்கே நடந்துச்சு. இந்த ஏ ஃப்ரேம் எல்லோரும் ஏ ஃப்ரேம் அப்படின்னு ஆகலை. அந்த மாதிரி நம்மளும் தங்குவோமே அப்படின்னு ஆசைப்பட்டு தங்கக்கூடிய ஒரு இடம். நைட் வியூ பார்த்தீங்கன்னா அழகாக லைட் போட்டு வாசலில் உட்காந்து பையங்களோட விளையாண்டுக்கிட்டு கொண்டுக்கிட்டு யானை எப்போ வேணாலும் வரும்னு சொல்லி சுற்றி வேலிக்கம்பி, எனக்கு பின்னாடி தெரியுதா வேலிக்கம்பி இருக்குங்களா. இந்த ஊரில் எல்லா கடையும் சின்ன சின்ன பெட்டி கடை, பெரிய பெரிய கடைக்கு பெரிய பெரிய ரெசார்ட்டு, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி வேலி போட்டிருக்காங்க. ஏன்னா யானைகளோட தொல்லைகள் இங்கே அதிகமாக இருக்குமா. தொல்லைகள்னு சொல்லக்கூடாது, யானைகளோட வரவுகள். ஏன்னா யானை வாழ்ந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். திடீர்னு நாங்கள் உட்காந்து பேசிக்கிறீங்களே, அந்த நம்ம சாப்பிட்டோம்ல ஹோட்டல், அவங்க கூப்பிட்டாங்க, அப்பா யானை சவுண்டு கேட்குது வாங்கப்பான்னு. வேகமாக போய் லைட் அடித்து டார்ச் லைட் அடித்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து மற்ற ஸ்டேட்டை மற்ற ஹில்ஸை காட்டிலும் இங்கே சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 24 ஹவர்ஸும் நைட்டில் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு யானையை வந்து
மெயின் ரோட்டில் ஹோட்டலுக்குள்ளே வர விடாமல் நல்லா பாதுகாத்து லைட் அடித்து அப்படி இப்படின்னு காட்டினாங்க. நம்மளோட காலையில் ஒரு வழியாக படுத்து யானையோட சவுண்டு யானையோட பீதியிலே தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சோன்னா அவங்க போய் ஹோட்டலில் போய் எதார்த்தமாக டீ குடிக்க போகலாமேன்னு போனால் அங்கே அவர் சொன்னாங்க நைட்டு 10:30 11:30 மணிக்கு மேலே யானை வந்துச்சான். அவன் கூப்பிட்ருக்கலாம்ல என்னை எப்படி கூப்பிட முடியும் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த யானைகள் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக சர்வ சாதாரணமாக நம்ம பார்க்கலாம். 5 மணி 6 மணிக்கு மேலே வர வண்டியிலேயே ஃபாரஸ்ட்டு 2 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஃபாரஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. ஏன்னா யானைகளோட நடமாட்டம் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே 20 போர்டு வச்சுருக்காங்க. வெறும் 10 கிலோமீட்டரில் 20 போர்டு வச்சுருக்காங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு யானைகளோட நடமாட்டம் இங்கே இருக்குதுன்னு. அந்த அளவுக்கு யானைகளோட நடமாட்டம் காந்தலூரில் அதிகம். யானையை நான் காட்டு யானையை பார்க்கணும்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உடுமலைப்பேட்டை மூணாறு போகிறதோட, நீங்கள் வைல்ட் லைஃப் சானிட்டரி போகிறதோட, பரம்பிக்குளம் வைல்ட் லைஃப் புலிகள் சரணாலயம் அதாவது டைகர் ரிசர்வ் ஏரியா இங்கெல்லாம் போய் பார்க்குறத காட்டிலும் காந்தலூரில் நைட்டு ஊருக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் பார்க்கலாம். ஆனால் ஒரு ஆபத்து உண்டு. மற்ற யானையை காட்டிலும் காந்தலூர் யானைகள் கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக உள்ளது போல் கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்கு இங்கே இருக்குது. மறுநாள் நம்ம எந்திரிச்சு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காந்தலூர்னாலே ஜீப்பு தான். ஒரு காந்தலூர் மறையூர் அப்படின்னு ஒரு 10 ஸ்பாட்டு கூட்டிகிட்டு போவாங்க. கடைசியாக ஃபால்ஸ் இருக்கும். ஃபால்ஸில் குளித்து ஆட்டம் போடலாம். அந்த அளவுக்கு இருக்கும். இந்த சீசன்லேயே தண்ணி ஃபால்ஸில் அப்படி வந்துச்சு. அப்போ மான்சூன் சீசன்லாம் நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் நம்ம ஜீப்பு ஒரு சந்தன மரக்காட்டுக்குள்ளே நிற்கிது. நம்ம இப்போ சந்தன மரக்காட்டை தான் பார்க்க வந்திருக்கோம். இது என்னென்னா என்எஸ்ஆர் அப்படிங்கிறதுலாம் சந்தனம் 1140 22 ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு கவுண்டிங். அதாவது 1140வது மரம் 22வது சர்க்கிள் 1141 142 இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மரத்தோட கவுண்டிங் வச்சுருக்காங்க. இந்த மரங்களை பாதுகாக்கிறதுக்காண்டியே வாட்சர்ஸ் அப்படின்னு இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்டிங் போடுவாங்க. வாட்சர்ஸ் அவங்க வேலையே இந்த மரங்களை யாரும் வெட்டுறாங்களா, மரங்களை யாரும் கடத்துகிறாங்களான்னு செக் பண்ணுறது மட்டுமே அவங்களுக்கு வேலை. அந்த அளவுக்கு கேரளாவில் இன்னொரு ஸ்பெஷல் சந்தன மரம். சந்தன மரம் என்றால் யார் ஞாபகத்துக்கு வருவா? கமாண்டில் சொல்லுங்கள். அந்த அளவுக்கு இங்கே சந்தன மரத்துக்கு பயங்கர டிமாண்டு பயங்கரமாக இருக்குது. ஆனால் நம்ம பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம், மோந்து பார்க்கலாம், நல்லா வாடை கும்முன்னு அடிக்கும். அதெல்லாம் அடுத்து நாங்கள் போனது முருகன் பாரா. ஒரு வீலு 2 வீலில் ஓட்டுற அளவுக்கு கரடு முரடான பாரா இந்த முருகன் பாரா அப்படின்னு சொல்லலாம். முருகன்னாலே மலை தான் அப்படின்னு மைண்ட் செட் ஆன ஒரு பாறை. இந்த பாறையில் முருகன் கோயில் ஒன்று இருக்குது. அது போக இன்னொரு அதிசயம் ஒன்று இருக்குது. அந்த அளவுக்கு என்னடா அதிசயம் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நம்ம மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் அவங்கள யார் சித்தர்கள்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மனிதர்கள் இந்த முருகன் பாறையில் பல்லாயிரக்கணக்கு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த மலை உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன யாருடா அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் கொடுக்கல. குள்ள மனிதர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தா அதிசயம் நிறைய படங்கள்லாம் நீங்கள் ஏதோ குள்ள மனிதர்கள் தீவுன்னு ஏதோ தமிழ் படம் கூட ரிலீஸ் ஆச்சு. அந்த மாதிரி படங்கள்லாம் குள்ளமாக இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய வீடு இந்த பாறை முழுக்க இருக்குங்க. எப்படிடா இந்த வீட்டில் இருந்திருப்பாங்கன்னு டவுட்டு. இது பார்த்தீங்களா? இங்கிட்டு கல் மேலே கல் அவ்வளோதான். அப்போனா எந்த அளவுக்கு உங்கள் உயரமாக இருந்திருப்பாங்கன்னு பாருங்களேன். இந்த மாதிரி இந்த மலையை சுற்றி குள்ள மனிதர்களோட வீடு சில இடங்கள்லாம் நம்மளுடைய அதி மேதாவிகள் நம்ம மூலக்கோளாறுகள் அப்படின்னு சொல்லலாம். பாட்டில் உடச்சி போட்டு வரலாறை நம்ம மற்றவங்க அழிக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளே அழிச்சிருவோம் போல். அந்த மாதிரி தான் இப்போ உள்ள மக்கள் அறிவு கூர்மையில் இருக்காங்க பயங்கரமாக. அதனால் அவங்களே சில குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடத்தெல்லாம் அவங்களே ரெஸ்ட்ரிக்டட் போட்டு மூடி கம்பி வேலி போட்டு மூடி வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த பார்த்தீங்களா அவங்களோட உயரம் எவ்வளோ இருந்திருக்கும் நீங்களே கணக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு இந்த மனிதர்களுடைய வாழ்விடங்கள் சின்னதாக இருக்குது. இப்போ என் மகனை வந்து பிறந்த 4 வயசு ஆகுது. அவனே உள்ளே போக முடியல. அவனே 4 வயசு போய் எவ்வளோ தண்டி இருப்பான்னு கணக்கு பண்ண அவனே உள்ளே போக முடியலன்னா அப்போ அந்த மனிதர்கள் எவ்வளோ தண்டி இருந்திருப்பாங்க, எவ்வளோ பலத்தோடு இருந்திருந்தால் இந்த கல்லெல்லாம் அவங்க தூக்கியிருக்க முடியும். பார்த்தீங்களா? இது என்னென்னு தெரியுதுங்களா? இரைச்சல் பாறை. முருகன் பாறையிலேருந்து கீழே பார்த்தோம்னா இந்த இரைச்சல் பாறை ஃபால்ஸ் தெரியும். அந்த அளவுக்கு ஒன்றோடைய ஒன்று ஒத்து போகக்கூடிய ஒரு இடம். எல்லாருமே ஜீப்பில் வருவாங்க. நாங்கள் போன நேரம் வந்து கொஞ்சம் வீக் டேஸில் போனதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. பட் கிளைமேட்டுக்கு பஞ்சம் இல்லை. ஏன்னா இரைச்சல் பாறை வாட்டர் ஃபால்ஸில் மட்டும் தண்ணி கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா அது மறையூர், காந்தலூரில் நல்ல தண்ணி வந்துச்சு. அந்த மாதிரி இந்த மலைக்கு வரவங்களாம் அந்த குள்ள மனிதர்கள் குள்ள சித்தர்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. எது நிஜம் என்று தெரியவில்லை. தெரிந்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க இடத்த வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இரைச்சல் பாறை வாட்டர் ஃபால்ஸ். இரைச்சல் பாறை அப்படின்னா இதில் ஒழுகிற தண்ணி அப்படி ஒரு இரைச்சல், அதாவது சவுண்டு அப்படி கொடுக்குமா இந்த இடத்துல.
இந்த அளவுக்கு ஒரு இரைச்சலை கொடுக்கக்கூடியனால இரைச்சல் பாரா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு இதுக்கு நேம் வச்சுருக்காங்க. நாங்கள் போன நேரம் ரொம்ப கம்மியான தண்ணி இருந்துச்சு. அங்கேருந்து கிளம்பி இந்த குள்ள மனிதர்கள் வாழக்கூடிய இன்னொரு இடம் இருக்குது, அதுக்கு பேர் யானைக்கொட்டப்பாரா அப்படிங்கிற 3rd பிளேஸ். அங்கே போய் பார்த்தோம்னா இந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடங்கள்லாம் அதிகமாக இருந்துச்சு. அப்போ ஒரு காலத்தில் இந்த காந்தலூரை வந்து அதிகப்படியான மனிதர்கள் குள்ள மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான வரலாறு சான்றும் இங்கே நமக்கு இருக்குது. நம்மளோட ஜீப் டிரைவர் அண்ணன் தான், அவர் பேர் ரமேஷ். நம்ம ட்ரீம் டார்க் வேலி ரெசார்ட்டில் தங்கியிருந்தோம்ல, அந்த வேலி இவங்ககிட்ட தான். இவங்களோட அண்ணன் ஜீப் டிரைவராகவும் இருக்காங்க, அதுக்கு ஓனராகவும் இருக்காங்க, நல்ல மனிதராக இருக்கார், பண்புள்ளவராக இருக்கார். இவருக்கு மதுரை தான் பூர்வீகமாக. அப்போ உள்ள காலத்தில் தேயிலை வேலைக்காக மதுரையிலேருந்து பஞ்சமுளைக்க வந்து அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்களாம். அந்த அளவுக்கு அவரே அவரோட வரலாறுலாம் சொன்னார். சந்தோஷமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. தமிழாளுங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க, சந்தோஷம்தான். அப்படி நம்மளை அவர் ஒவ்வொரு இடமா சங்கடப்படாமல் கஷ்டப்படுத்தாமல் அழகாக கூட்டிகிட்டு போய் காட்டினார். அப்படி ஒரு இடம் தான். நான் போய் உள்ளே கூட அந்த இடத்துல உட்காருவேன், வீடியோவில் பாருங்கள். ரொம்ப அது கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ நான் வந்து 5 அடி இருப்பேன், நானே குனிஞ்சு தான் இருந்தேன்னா பாருங்கள். இப்போ அதிகப்படியான ஹைட் அவங்க வந்து 3லேருந்து 3 அடிக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. அங்கே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா குள்ள மனிதர்கள், அவங்களுக்கு இன்னும் கம்மி. இது வந்து அதுக்கு அவங்களுக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க வாழ்ந்த வீடுகள் அப்படி இருக்குது, இங்கே அவங்க வாழ்ந்த இடங்களும் அப்படி இருக்குது. இந்த யானைக்கொட்டப்பாராவில் 2 சஸ்பென்ஸ் சீன் உங்களுக்கு வச்சுருக்கேன். தமிழ் சினிமாவோட மோஸ்ட் வாண்டட் சினிமா இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. அப்படி என்ன படம்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்ம தளபதி நடித்த நினைத்தேன் வந்தாய் படத்தில் ரம்பா மேடம் ஒரு மரத்தை வெட்டுவாங்க தெரியுமா. அதில் வந்து என்னமோ சொப்னாவோ நம்ம ஒரு நேம் எழுதியிருக்கோம், தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகம் இல்லை. அந்த மரத்தை வந்து தளபதி மேலே உள்ள ஒரு ஆங்கிரியில் அந்த மரத்தை வெட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த சீன் இந்த மலை மேலே தான் எடுத்திருக்காங்க. இந்த பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல இன்னொரு சில இடங்கள் நல்லா அழகழகாக இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாம். அந்த இடத்துக்கு தான் கூட்டியிருந்தாங்க. இதுக்குள்ளே நான் போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் போய் குனிஞ்சு தான் நிற்பேன், அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு 4 அடி தான் விங்ஸ் இருக்குன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு 2-3 பேர் இருக்கிற அளவுக்கு அழகாக அந்த மலையே இந்த பாறையெல்லாம் நம்மளால் தூக்க முடியாது. நானே குனிஞ்சு தான் நிற்கிறேன். நான் ரொம்பலாம் ஹைட்லாம் இல்லை, 5 அடி தான் இருப்பேன். நான் வந்து குனிஞ்சு நிற்கிறேன்னா ஒரு 4 அடி உள்ள மனிதர்கள் ஜாலியாக அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த குள்ள மனிதர்களுடைய ஆட்டங்கள், பாட்டங்கள், கொண்டாட்டங்கள், வரலாறுகள், சான்றுகள் இங்கே அதிகமாக இருக்குது. அதனால் இந்த இடம்லாம் வந்து நல்லபடியாக பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் பார்க்க தான் முடியும், அனுபவிக்க முடியாது, சரிங்களா. அவங்க வாழ்ந்திருக்காங்க, நம்ம ஒரு வரலாற்று சான்றாக வரலாற்று இடமாக இந்த இடத்த நம்ம பார்க்கலாம், சரிங்களா. இந்த முருகன் கொட்டப்பாறையில் ஒரு கோயில் இருந்துச்சான். கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நம்ம அஜித்குமார் சார் ஏகே வந்து நடித்த பரமசிவன் படத்தில் ஷூட்டுக்காக ஒரு சாங்குக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ அங்கே வந்து ஒரு சீனுக்காக குழி நோண்டுறப்போ உள்ளே இருந்து ராமர் சிலை வந்துச்சான். உடனே அந்த ஊர் ஜனங்கள்லாம் கூடி இங்கே ராமர் சிலை வருதுன்னு தோண்ட நிறைய சிலைகள் வந்த உடனே இந்த மலையில் ஒரு ராமருக்கு கோயில் கட்டிடணும் அப்படின்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்க கோயில் இந்த ஊர் ஜனங்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில், ராமர் கோயில். ராமரோட சிலை இங்கே வந்தனால இங்கே ராமர் கோயில் கட்டியிருக்காங்க. இந்த மலையில் தான் லைலா மேடத்தோட நம்ம அஜித்குமார் ஏகே சார் வந்து இங்கே ஒரு சாங் ஷூட் பண்ணியிருப்பாங்க. பரமசிவம் படத்தில் வர பாடல். அந்த பாடல் வந்து இன்னமும் நல்ல சாங்கு, நல்ல ஒரு லவ் மெலடி சாங்கு. இந்த மலையில் தான் அதை ஷூட் பண்ணியிருப்பாங்க. தெரியாதவங்க அந்த சாங்கை பரமசிவன் சாங் கூட போட்டாலே இந்த பாட்டு வந்துடும். அது என்னமோ ஒரு நல்ல சாங்கு, எனக்கு ஞாபகம் இல்லை. நான் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அது என்ன சாங்குன்னு, நானும் உங்களுக்கு சொல்கிறேன். இதே இடத்துல தான் அந்த மூலையில் ஒரு மரத்தை வந்து டம்மியாக செட் பண்ணி ரம்பா மேடத்தை வச்சு வெட்டக்கூடிய அந்த ஒரு சீன் வந்து இந்த மலையில் தான் எடுத்திருப்பாங்க. பாருங்களேன், ஒரு சீனுக்காக எவ்வளோ தொலைவு சீனரிஸ் நல்லா இருக்கணும், ஷாட் நல்லா இருக்கணும்னு டேரக்டர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சீனுக்காக இங்கே வராங்க பார்த்தீங்களா. இன்னொன்று இந்த மலை இந்த ஊரில் இன்னொரு படம், சரியான படம் ஷூட் பண்ணியிருக்காரு அப்பயே சுந்தர்சி சார். எல்லாருக்கும் ஆரம்பத்தில் பிடிக்கவில்லை என்றாலும் அடுத்தடுத்து இந்த படத்திற்கான மார்க்கெட்டும் டிமாண்டும் அதிகமான ஒரு படம் அன்பே சிவம். ஆல் டைம் ஃபேவரட் மூவி அன்பே சிவம். அந்த பஸ் ஆக்சிடெண்ட் வந்து இந்த காந்தலூரில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ரியலாகவே அவங்க ஷூட்டிங்காக வச்சுருந்த பஸ்ஸை சீட்டெல்லாம் கலட்டிட்டு எல்லாத்தையும் கலட்டிட்டு வெறும் டம்மி பஸ்ஸில் கேஸை ஃபிட் பண்ணி அதை வெடிக்க வச்சு இந்த ஷூட் நடத்தியிருக்காங்க. இங்கே உள்ள மக்கள்லாம் என்னமோ நேற்று ரிலீஸ் ஆகி படம் மாதிரி அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக சொன்னான்னா, அப்போ எந்த அளவுக்கு இந்த
இந்த படத்தோட ஷூட்டிங் அந்த வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குதுன்னு பாருங்களேன். அந்த அளவுக்கு ஒரு மெமரியான ஒரு ஷூட்டிங் வந்து இந்த மலையில் நடந்திருக்கு. இந்த மலையிலேருந்து இந்த ரோட்டில் பஸ் ஆக்சிடென்ட் ஆகி கீழே போய் கவரும், நாய் குறுக்க வந்து கமல் சார், அந்த 2 சீன் வந்து இந்த மலையில் தான் எடுத்திருக்காங்க. இப்போ நான் 3 படத்தை சொல்லிட்டேன். 3 படம் நல்ல படம். அந்த ராமர் கோயில் சொன்னேன்ல, அந்த ராமர் கோயிலோட நேம் வந்து 5 கோடு ராமர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக இந்த ஊர் மக்கள் வந்து மதுரையில் இருந்து போருக்காக பயந்து இந்த ஊரை தாடி வந்து தஞ்சம் அடைஞ்சதாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த அண்ணன் நமக்கு சொன்னாங்க. அந்த ட்ரூ ஸ்டோரி என்னென்னா, நம்மளோட ராஜராஜ சோழன் எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு தஞ்சை பெரிய கோவிலோட கட்டின மன்னர் அப்படின்னா இன்னும் அதிகமான பேருக்கு தெரியும். அந்த ராஜராஜ சோழன் போரில் தோல்வியே கண்டதில்லை அப்படின்னு ஒரு வரலாற்றை நமக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ராஜராஜ சோழன் ஹிஸ்ட்ரி தெரியலன்னா நம்ம தமிழன் சொல்கிறதுக்கான அருகதையும் இல்லை, தகுதியும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பேரரசர் ராஜராஜ சோழன். பாண்டியர் மன்னர்களுக்கும் அவர்களுக்கும் நடக்கக்கூடிய முதல் போர், ராஜராஜ சோழன் அரசனாக அரியணைய பிறகு நடந்த முதல் போர், அவர் வெற்றி கண்ட முதல் போர். அதன் பிறகு எந்த போரிலும் தோல்வியடையாத ஒரு மன்னன் என்கிற நேம வந்து அவர் எடுத்ததுக்கான ஆரம்ப ஸ்டார்டிங் போரே இந்த காந்தலூரில் நடந்தது தான். அதாவது கரிகால சோழனோட மறைவுக்கு பழி தீர்ப்பதற்காக ராஜராஜ சோழனுக்கும் பாண்டியர்களுக்கும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய போர் இந்த காந்தலூரில் நடந்ததுக்கான வரலாறுகள், சான்றுகள் நம்ம ராஜராஜ சோழனோட பர்சனல் குறிப்பிலேயே நிறைய எழுதியிருக்காங்க, நிறைய இடத்துல நோட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருந்து மதுரையில் இருந்து போருக்காக பயந்து 3-5 கிராமத்தில் இங்கே வாழ்ந்தாங்க. என்ன ஊர்? காந்தலூர், மறையூர், அதுக்கப்புறம் வயலூர், அதுக்கப்புறம் கொட்டகுடி, அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன அந்த பொன்னம்மா இருக்கக்கூடிய புத்தூர். இந்த 5 ஊரும் மதுரையில் இருந்து அவங்கவுங்க வந்து விவசாயம் பண்ணி அவங்கவுங்க வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ஊர் இருக்குது. ரெண்டாவது, இந்த ஊர் 5 ஊர் இருந்தாலும் இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஊருக்காரவங்க தான் பொண்ணு எடுக்கணும். அதாவது இப்போ காந்தலூரில் இருந்தாங்கன்னா காந்தலூரில் தான் பொண்ணு எடுக்கணும். மறையூரில் இருந்தாங்கன்னா மறையூரில் தான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணுமே ஒழிய இவங்க ஊரை விட்டு ஊர் கல்யாணம் பண்ணாங்கன்னா ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னும் அந்த ஊரில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, நமக்கு அந்த டிரைவர் இந்த ஊரை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னாங்க. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காண்டி சொல்கிறேன். நான் சொன்னேன்ல ஏற்கனவே இந்த ஊரில் வந்து வித்தியாசமான பழங்கள், மரங்கள் நிறையா இருக்கும், பயிர்கள் நிறையா இருக்கும்னு. அப்படிப்பட்ட ஒரு பழத்தை தான் நம்ம இப்போ சாப்பிட்டோம். அதுக்கு பேர் நம்ம ப்ளம்ஸ் பழம். நம்ம ஏற்கனவே எல்லா இடத்துலையும் சாப்பிட்ருக்கலாம். அந்த இடத்துல பாருங்களேன், ஒயிட் சப்போட்டானா நமக்கு வந்து காக்கி கலரில் இருக்கும். இங்கே ஒயிட் கலரில் சப்போட்டா இருக்குது, ஆரஞ்சு கலரில் சப்போட்டா இருக்குது. ஆரஞ்சு பழங்கள் மரங்கள் நிறையா இருக்குது. சர்வசாதாரணமாக ஆப்பிள்லாம் சர்வசாதாரணமாக இருக்குது. இந்த மரத்துலேயே ஆரஞ்சு தொங்குறது உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இந்த ஃபேஷன் ஃப்ரூட்லாம் மேலே பார்த்தோம்னா பழுத்து தொங்குது. அந்தளவுக்கு இந்த ஊரோட அந்த கிளைமேட்டு, அந்த மண் வந்து இந்த மாதிரி செடிகள் மரங்கள் வளர்கிறதுக்கு அதாவது பழங்களோட தாயகம்னா காந்தலூரை சொல்லலாம். ஒரு பழம் 2 பழம் இல்லை, கேரளா காஷ்மீரில் கூட ஒரு பழம் தான் உற்பத்தி ஆகுது. இங்கே எல்லா பழமும் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பாக்கியம் காந்தலூர் மண்ணுக்கு இருக்குன்னா அது பெரிய விஷயங்க. நம்ம வந்து வாழ்த்தக்கூடிய, நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம வந்து லைவாக வாங்கி நீங்கள் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழங்கள்லாம் அங்கேயே நீங்கள் போனீங்கன்னா அந்த பண்ணை தோப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தனியாக ஒரு ரெசார்ட் மாதிரி வச்சுருக்காங்க அவங்களோட தோட்டத்துக்குள்ளே. இதுக்குள்ளே ரூம்ஸ்லாம் இருக்குது வாடகைக்கு. அதுவும் உங்களுக்கு இருக்குது. ரூம் 3 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் ரூம்லாம் இருக்குது. நம்ம அங்கேயே கூட நம்ம தங்கிக்கலாம். இது ஆப்பிள் பாருங்கள், அப்படி பார்த்தீங்களா உள்ள காய்ச்சி தொங்குதா, நல்லா தெரியுதா உங்களுக்கு. வலையை போட்டு மூடியிருக்காங்க. ஏன்னா இங்கேயும் நம்ம விருந்தாளியான யானை தொல்லை அதிகமாக, தொல்லைன்னு வருது. யானையோட அட்ராசிட்டி இங்கே அதிகம். இந்த தொப்பன்ஸ் அப்படிங்கிற இந்த ஃப்ரூட் ஃபார்முக்கு தான் நம்ம போயிருந்தோம். அங்கேயே லைவாக அவங்க செடியில் முளைக்கிற ப்ளம்ஸு பழத்தையும் ஸ்ட்ராபெரியும் அங்கேயே வாங்கி லைவாக சாப்பிட்டோம். நோ கெமிக்கல்ஸ், எல்லாமே உரம், மாட்டு சாணி, இந்த மாதிரி சாணங்களையும் உரங்களையும் பயன்படுத்தி தயாரிக்கிறாங்க. அதாவது இயற்கை உரங்களை சொல்கிறேன் நான், செயற்கை உரங்களை சொல்ல. இயற்கை உரங்களை பயன்படுத்தி நல்ல கெமிக்கல்ஸ் இல்லாத ஒரு பழங்கள் சாப்பிட்றோம்னா அங்கேயே வாங்கி சாப்பிடுங்க. ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் இந்த இடத்துல வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன ஷார்ட் போட்டிருக்கோம்ல, அந்த ஷார்ட்டு தான் லெமன் கிராஸ். இந்த இடம் சுற்றி லெமன் கிராஸ் தான் இருக்கும். அதை நம்ம சைட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 2 அருவி நம்ம சைட்டிங் பண்ணலாம். இந்த இடம் முழுக்க பெரிய பெரிய மர வீடுகள் இருக்கும். அதில் ஏறி நம்ம சுற்றி வந்து சைட் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மர வீடு வந்து ஒரு 15-20 அடி உயரம் இருக்கும். கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். ஏறி இறங்குறப்ப காற்று அடித்தா அந்த வீடு அப்படியே ஆடும். நல்லா இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த வீடும் சரி, சுற்றி இருக்கிற இடங்களும் சரி அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கேயே குதிரை சவாரி போய்க்கலாம், 100 ரூபா எல்லா இடங்கள்லையும் இருக்கிற மாதிரி. ஆனால் நமக்கு அது தேவையில்லை. ஏன்னா குதிரையில் போய் பார்க்குற அளவுக்கு இங்கே பொண்ணும்ல. நம்ம சும்மா நின்று பார்த்தாலே அந்த வியூஸ் தான் தெரியும். அந்த ஷாட்டுக்கு நம்ம எடுக்கலாம், ரீல்ஸ் பண்ணலாம். இங்கே நிறையா படத்தோட மோகன்லால் சார் படத்தோட சாங்கெலாம் இங்கே நிறையா ஷூட் பண்ணியிருக்காங்களாம். அங்கே சொன்னாங்க.
அது மாதிரி இந்த இடத்துகளுக்கெல்லாம் வந்தோம்னா நல்லா ஜாலியாக ஒவ்வொரு இடத்தையும் அனுபவித்து சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம எந்த இடத்துலையுமே பழைய நினைவுகளை நம்ம யோசிக்கக்கூடாது. இந்த இதில் ஏறுறது அவ்வளோ கஷ்டம். என் குழந்தைகளோடு நான் ஏறி மேலேருந்து திருப்பி கீழே வரக்கூடாது எனக்கு அவ்வளோ ஒரு பயமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒழுங்காக பரவாயில்ல குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறோமே அப்படின்னு நடுவில் மாறி காலையில் வச்சுட்டிங்கன்னா டபக்குன்னு கீழே போயிடலாம். அந்த அளவுக்கு ஒரு படிக்கட்டுலேருந்து ஒரு படிக்கட்டுக்கு கேப் நிறையா இருக்கும். அந்த மாதிரிலாம் த்ரில்லிங்கோடு மேலே ஏறி கீழே வந்தோம். காற்று அடிக்கிறப்ப அந்த கூடை அப்படியே ஒரு ஷேக்கிங் ஆகும் பாருங்க, அள்ளு விட்டுரும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. எல்லாமே ஒரு வித்தியாசமான அனுபவம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்யூச்சரில் காந்தலூர் வந்தீங்கன்னா காந்தலூர் மறையூரில் 2 டேஸாவது ப்ரோக்ராம் பண்ணுங்கள். அங்கே கொடுக்குற ஃபுட்டாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய பிளேஸாக இருக்கட்டும், இங்கே கொடுக்கக்கூடிய காலநிலைகளாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி ஃபைனல் அவுட்டாக நம்ம ஒரு ஃபால்ஸுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த ஃபால்ஸில் நல்ல 1 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஆட்டம் போட்டோம். சூப்பராக குளித்தோம். காலையிலேருந்து நமக்கு இங்கே டயர்டே வராது. ஏன்னா அந்த கிளைமேட் அப்படி இருக்கும். எங்கே பார்த்தாலும் மிஸ்ட்டு, எங்கே பார்த்தாலும் பனி, அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடங்களை நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. எனக்காக இல்லைனாலும் உங்களுக்காக நம்ம லைஃப்பில் சம்பாதிக்கிறதுல ஒரு 10% இந்த மாதிரியான இடங்களில் நம்ம பார்த்து, ஏன்னா வயசான காலத்தில் நமக்காக இந்த மாதிரியோட அனுபவங்கள் தான் மிச்சம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடவுள் மனிதர்களை படைப்பதற்கு முன்பு உலகத்தை படைத்தான் அப்படிங்கிற ஒரு வரலாறு நமக்கு தெரியும். அந்த உலகத்தை நமக்காக படைத்த அந்த உலகத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அதுகளோட நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணணும். இயற்கையோட இயற்கையாக நம்ம இருப்போம். இயற்கைக்கு நம்ம எக்காரணத்தை கொண்டு துரோகம் செய்யாமல் இயற்கை வளத்தை பாதுகாப்போம். இயற்கை நம்மளை பாதுகாக்கும் என்கிறது என்னோடய குறிக்கோள். ஜாலியாக குளித்து நல்லா ஒரு ஹீட்டே இல்லாத ஏரியாவில் குளித்தேன். ஜாலியாக இருந்துச்சு. அந்த தண்ணி அவ்வளோ ஜில்னஸ்ஸாக இருக்கும். நம்ம குற்றாலம் கொடைக்கானலில் கூட இந்த அளவுக்கு ஜில்னஸ் இல்லை, அப்படி இருந்துச்சு. என் மகளாம் ரொம்ப ஆடி பல்லுலாம் தனியாக ஆடுற அளவுக்கு ஒரு ஜில்னஸ் இருந்துச்சு. ரொம்ப அழுகும். அவங்கள விட்டுட்டாங்க. நான் மட்டும் குளித்தோம். நான் என் ஃபேமிலியோடு குளித்தோம். 1 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நல்லபடியாக கருத்துக்களை சொல்லுவோம். இந்த மாதிரி நல்ல நல்ல ட்ராவல்ஸ்லாம் போடுவோம். என் சேனலை ஃபஸ்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக என்னென்ன டவுட் சொல்கிறீங்களோ எல்லாத்தையும் சரி பண்ணி நல்ல நல்ல வீடியோவை அப்லோட் பண்ண நான் காத்திருக்கிறேன். மெயினாக இந்த ஃபால்ஸில் குளிக்கிறது வந்து டிஜே ஆக்ஷன் ப்ரோ கொடுத்தேன். ஃபஸ்ட் டைம் வாட்டரில் செக் பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் அந்த கேமரா வாங்குறதா வாங்குங்க. இது வந்து ஒரு சின்ன விலாகர், ஸ்டார்டிங் விலாகர், ஆரம்ப கால யூடியூபர்ஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம இந்த இடத்த காந்தலூரை பற்றி வேறு எதாவது இடங்கள் சொல்ல மறந்திருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு சொல்கிறேன். வேறு எதுவும் டவுட்டு, தங்குற இடம், போகக்கூடிய இடங்கள், பார்க்கக்கூடிய இடங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவர் பேர் ரமேஷ், ஜீப் டிரைவர் அண்ட் ரெசார்ட் ஓனர். அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அரேஞ்ச்மெண்ட்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஃபன்னிங்காக இருங்க. எப்போவுமே ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். மனிதனால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவும் இல்லை. எதை கொண்டும் பயப்பட வேண்டாம். எதற்காகவும் நம் வாழ்க்கையை வீணடிக்க வேண்டாம், நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவும் வரை உங்களிடம் விடைபெறுவது அகமத்.